உன்னை யாரும் எங்க சர்டிபிகேட் கேட்கல. அவ என்னோட பொண்ணு. அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்த்தாலே தெரியுது. நல்லா இருக்கா, அற்புதமா இருக்கான்னு நீ என்ன சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருக்க அவளுக்கு? இந்த மாதிரி சர்டிபிகேட் கொடுத்துதான் சஞ்சனாவோட நிலைமைய இவ்ளோ தூரம் கொண்டு வந்திருக்க. சஞ்சனா, நீ வா, நம்ம டாக்டர் கிட்ட போலாம். சின்னத்த, சஞ்சனாக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சின்ன கஷாயம் போட்டு கொடுத்தா சரியாயிடும். நான் பாத்துக்கிறேன். உன்னோட விளங்காத வீட்டு வைத்தியம் எல்லாம் இங்க யாருக்கும் தேவையில்லை. சஞ்சனா, நீ வா, நம்ம டாக்டர் கிட்ட போலாம். மாம், அண்ணி சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஹோம் ரெமடியா நம்ம ட்ரை பண்ணலாமே. ஒருவேளை குறையலன்னா அதுக்கப்புறம் வேணா டாக்டர் கிட்ட போலாம். அது இல்ல சஞ்சனா. மாம் ப்ளீஸ், இப்போ அந்த இன்ஜெக்ஷன் டேப்லெட்ஸ் எல்லாம் எனக்கு வேண்டாமா? நான் சொல்றத கேட்க மாட்டேன். என்னமோ பண்ணி தொலை. அண்ணி வாங்க போலாம். ஆண்டி, லக்ஷ்மிய பார்த்தா எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. எந்த விஷயத்துல? எதுக்கோ பதட்டப்படுறா, எதையோ மறைக்கிற மாதிரி தோணுது. ஆகாஷ லக்ஷ்மி மீட் பண்ண விஷயத்துல நான் சொன்ன எல்லாத்தையுமே அவ கேட்டா. ஆனா என்ன ஒரு வார்த்தை கூட அவ எதிர்த்து பேசவே இல்ல. அதுதான் எங்கேயோ இடிக்குது. வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக்கணும். அடுத்தவங்களோட குடுமி நம்ம கையில கிடைச்ச உடனே அவங்கள வச்சு செய்யணும். இதெல்லாம் கூட சின்ன பையனுக்கு சொல்ற மாதிரி கத்து கொடுக்கணுமா அவனுக்கு? அதெல்லாம் மாமா, நான் வந்து வாய் மூடு. அந்த லக்ஷ்மி உங்ககிட்ட திரும்ப வந்து பேசியிருக்கான்னா உனக்கு மறுபடியும் வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். எப்ப அவ உங்ககிட்ட வந்து கெஞ்சி பேசினாலோ அப்பவே நமக்கு இன்னொரு படி ஏறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். கேணத்தனமா இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டு வந்திருக்கியேடா. எனக்கு தெரியல மாமா, இதை நான் அந்த அளவுக்கு யோசிக்கவே இல்லை. அதான் நீ செஞ்சதுலயே பெரிய தப்பு. நான் நிஜமாவே சஞ்சனாவை காதலிச்சேன்னு நம்புற மாதிரி சொல்லி இருந்திருக்கணும். சரி, நடந்தது என்னமோ நடந்து போச்சு. இனி அந்த விஷயத்தை விட்டு தள்ளு. இனி நீ எடுக்க போற ஒவ்வொரு ஸ்டெப்பும் சஞ்சனாவை உனக்கு நெருக்கமாக்கிக்கிற மாதிரி இருக்கணும். ஏய் மித்ரா, உன்னையும் உன்னோட குடும்பத்தையும் மொத்தமா அழிக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். என்ன மனிஷா, ஏதோ கேட்க கூடாதது கேட்ட மாதிரி, பார்க்க கூடாதது பார்த்த மாதிரி, அப்படியே சில மாதிரி உட்கார்ந்துருக்க. ஆமா ஆண்டி, நிஜமாவே நான் கேட்க கூடாத வார்த்தையெல்லாம் இப்ப கேட்டுட்டு இருக்கேன். பார்க்க கூடாத சிச்சுவேஷன்ஸையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்ப என்னாச்சு மனிஷா? இந்த லக்ஷ்மிய கூட்டிக்கிட்டு மித்ரா வெளிய போக போறானா? ஏதோ ஜாலியா படம் பார்த்துட்டு ஷாப்பிங் போயிட்டு வயிறு நிறைய கூட்டிக்கிட்டு வருவாங்களா? என்னது? மித்ரா லக்ஷ்மி கூட அவ்வளவு லவ்லியா பிளான் போட்டுட்டு இருக்கானா? அதனாலதான் ஆண்டி எனக்கு வயிறெல்லாம் எரியுது. லக்ஷ்மி வயித்துல குழந்தை வளருதுன்னு தெரிஞ்சதும் மித்ராக்குள்ள ஏகப்பட்ட மாற்றம் தெரியுது. அந்த குழந்தை பாசத்துல அந்த குழந்தைய வயித்துல சுமந்துகிட்டு இருக்கிற லக்ஷ்மி மேலயும் பாசம் அதிகமாயிட்டே போகுது. இத நம்ம மூளையிலேயே கிள்ளி எரியாம போனா பெரிய பிரச்சனை ஆயிடும் ஆண்டி. இப்ப என்ன பண்றது லக்ஷ்மி? டாக்டர் அப்பாயின்மெண்ட்டும் இருக்குல்ல. நீங்க இதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்க. நான் ஜானுவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன். ஆர் யூ ஷூர்? எப்படியோ அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கீங்க, அதை எதுக்கு நம்ம வேஸ்ட் பண்ணணும்? நான் ஜானுவை கூட்டிட்டு போயிட்டு வரேங்க. நீங்க கவலைப்படாம போய் கிளைண்ட்ஸை பாருங்க. சரி லக்ஷ்மி, பார்த்து பத்திரம். நல்ல வேலை, ஒரு வழியா இதுல இருந்து நான் தப்பிச்சிட்டேன். ஏற்கனவே டைம் கம்மியா இருக்கு. நீ எனக்கு இவ்ளோ பொறுமையா வந்து உட்கார்ந்திருக்க? டைம் இல்லையா? எதுக்கு? ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு தான்க்கா. டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்கு. உன்னை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணும்னு மாமா ஃபோன் பண்ணி வேற சொல்லிருக்காரு. வாக்கா போலாம். அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல ஜானு. என்னக்கா தேவையில்லைன்னு சொல்ற? நம்ம டாக்டர் கிட்ட போய் அடிக்கடி செக்அப் பண்ணாதான் குழந்தை வயித்துக்குள்ள ஹெல்த்தியா இருக்கா இல்லையான்னு தெரியும். அக்கா, எனக்கு வயித்துல இருக்க குழந்தை எவ்வளவு ஹெல்த்தியா இருக்குன்னு பாக்கணும்னு ஆசையா இருக்குக்கா. வாக்கா கிளம்பலாம். வா. அதில்ல ஜானு, நான் சொல்றத கேளு. ஐயோ, நீ வரமாட்டேன்னு ஏன் சொல்றேன்னு எனக்கு சுத்தமா புரியலக்கா.
அக்கா பால் கொடுங்க அக்கா. ஏய், உங்களுக்குலாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இந்த மாதிரி விளையாட்டுலாம் கிரவுண்ட்ல போய் விளையாடுங்க. எல்லாரும் இருக்கிற இடத்துல விளையாடுவீங்க. அதான் இப்ப ஒன்னும் ஆகல அக்கா. எதுக்காக எங்களை திட்டுறீங்க? என் அக்கா வேற கர்ப்பமா இருக்காங்க. இந்த பால் பட்டி அக்காக்கு ஏதாவது ஆயிருந்தா? ஜானு நீ கொஞ்சம் சும்மா இரு, நீங்க போய் விளையாடுங்க. தேங்க்ஸ் அக்கா. இதெல்லாம் பத்தி கொஞ்சமாவது நீ யோசிச்சு பாத்தியா? யோசிச்சு பார்த்து முடிவெடுக்கிற அளவுக்கெல்லாம் என்கிட்ட டைமே இல்ல ஜானு. அந்த நேரத்துல எல்லாரையும் தடுக்கிறதுக்கான ஒரு அஸ்திரத்தை பயன்படுத்தணும். அதனாலதான் என் குழந்தைங்கிற ஒரு அஸ்திரத்தை நான் விட்டேன். என்னமோக்கா, இது வரைக்கும் உன்னோட வயித்துல வளர்ற குழந்தையோட ஆரோக்கியத்தை பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ உன்னோட எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. என்ன நடக்கணும்னு இருக்கோ அதுதான் நடக்கும் ஜானு, நீ ஒன்னும் கவலைப்படாத. இல்ல அதாவது வந்துங்க, டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு கேட்டா எதுக்காக இப்படி நீ தடுமாறுற? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அது எல்லாம் நார்மலா தான் இருக்கான். எங்க 2 பேரோட ஹெல்த்தும் நல்லா தான் இருக்குன்னு சொன்னாங்க. பயப்பட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க. ஓ நைஸ். இதே மாதிரி நீ அப்பப்போ இந்த மாதிரி செக்அப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது லக்ஷ்மி. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஓ எடுத்துட்டு வாங்க. மேல அந்த ரூம்ல வைங்க, நான் வரேன். ஓகே சார். என்னண்ணா இதெல்லாம்? என்ன ஆர்டர் பண்ணிருக்கீங்க? உங்க எல்லாருக்கும் சர்ப்ரைஸ். நான் அப்புறமா சொல்றேன். நிறைய ஆர்டர் பண்ணியிருக்க போல இருக்கு. அப்படி ஒரு சர்ப்ரைஸ் என்ன? சர்ப்ரைஸ்ன்னு சொல்றல பாட்டி. நான் கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க எல்லாரும் வரணும். நமக்கு யாருக்கும் தெரியாம அவ்வளவு பெரிய சர்ப்ரைஸ் என்னவா இருக்கும்? தெரியல பெரியப்பா, அது என்னன்னு பார்க்கணும்னு எனக்கும் ரொம்ப ஆவலா இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். டாக்டர் செக் பண்ணிட்டு எல்லாம் நார்மலா இருக்குன்னு சொன்னாங்கன்னு எவ்வளவு போய் சொல்ல வேண்டியதா இருக்கு. இன்னும் போக போக இந்த மாதிரி எவ்வளவு போய் சொல்ல வேண்டியதா இருக்குமோ. அம்மா லக்ஷ்மி, மித்ரா எதுக்காக அவ்வளவு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறான்? என்னமோ மாமா, எனக்கும் தெரியல. மனிஷா, ஆமா அந்த சர்ப்ரைஸ் என்னவா இருக்கும்? என்னமோ ஆண்டி, எனக்கும் தெரியாது.